செய்தியை பார்க்கிறோம். திருப்பூரில் காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்க தாவேகாவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து தாவேகாவினர் மறியலில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைகிறார். அவரோடு பேசலாம். பாலாஜி, என்ன நடந்தது? ஏன் அனுமதி வழங்கப்படவில்லை? காயத்ரி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்டங்கள் தற்பொழுது புதிதாக பிரிக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதன்படி திருப்பூர் மாநகர் மாவட்டத்திற்கு, அதாவது திருப்பூர் தெற்கு மற்றும் வடக்கு தொகுதி என 2 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளராக பாலமுருகன் என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு, அதாவது சென்னையிலிருந்து வந்த அவருக்கு அனுப்பர்பாளையம் பகுதியில் உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து அவர் காமராஜர் சிலை மற்றும் பெரியார் சிலை என அடுத்தடுத்து முக்கிய தலைவர்களின் கட்சி கொள்கை தலைவர்கள் என அறியப்படக்கூடிய காமராஜர் மற்றும் பெரியார் சிலைகளுக்கு மாலை அணிவித்துவிட்டு அடுத்ததாக திருப்பூர் மாநகராட்சி அருகே அமைந்திருக்கும் காந்தி சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக வந்திருந்தார். சுமார் 10க்கும் மேற்பட்ட கார்களில் தமிழக வெற்றி கழகத்தினர் அங்கு வந்து நின்று மாலை அணிவிக்க முற்பட்டனர். இதன் காரணமாக நகரின் பிரதான பகுதியான இந்த முனிசிபல் ஆபீஸ் ரோடு பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் முன் அனுமதி பெறாமல் காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்க வந்திருப்பதாகவும் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் கூறி அவர்களை மாலை அணிவிக்க அனுமதிக்க முடியாது என தடுத்தனர். இதனைத் தொடர்ந்து தாங்கள் மாலை அணிவித்து செல்வதாக தமிழக வெற்றி கழகத்தினர் தெரிவித்த போதிலும் போலீசார் அதனை ஏற்க மறுத்ததால் உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தினர் 80க்கும் மேற்பட்டோர் முனிசிபல் ஆபீஸ் சாலை மறியலில் அமர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட 80க்கும் மேற்பட்டோரை தற்பொழுது திருப்பூர் மாநகர காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கின்றனர். நன்றி பாலாஜி, விவரங்களுக்கு.